அமெரிக்கா இந்த போரில் தலையிட்டால் அவர்களுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஈரானும் பதிலுக்கு வந்து சொல்லிடுது. நீங்க காமேனியை வந்து கொல்லுவேன்ற சொல்ற அந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து சொல்லிடுது. ஈரானை வந்து நீங்க ஒரு தரைவழி தாக்குதல் இல்லாம அந்த நாட்டை வந்து முற்றிலும் கைப்பற்ற முடியாது. இப்போதைக்கு தரைப்படை தாக்குதலை வந்து நவீன போர்ல வந்து அது வந்து இப்ப இன்னைக்கு இல்லைன்னு வந்து ஆயிடுச்சு. நீங்க விமானங்கள் மூலமாக குண்டு போடுறதுதான். அப்ப விமானங்கள் மூலமாக குண்டு போட்டு யாரை கொல்ல போறீங்க, பொதுமக்களை கொன்னீங்கன்னு சொன்னா அது அந்த பிராந்தியத்திலையும் ஈரான்லையும் சரி ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து கொண்டு வரும். அமெரிக்கா நேரடியா போரில் தலையிடுதுன்னு சொன்னா சைனாவும் ரஷ்யாவும் வந்து தலையிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா அவங்க வந்து ஆயுதங்கள் கொடுப்பாங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து தெரியாம இல்லை. அதனாலதான் ட்ரம்ப் வந்து மாறி மாறி பேசுறாரு. நான் வந்து போர்ல பங்கேற்புமா இல்லையான்றதை வந்து பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணம் வந்து இந்த ஊசலாட்டம் தான்.